சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த எம்எல்ஏ பொண்ணு காவியாவே இந்த போசு கூட நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தனம் மலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏங்கா உங்க மனசுக்குள்ள இன்னும் போஸ் மாமா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும், அதுக்கு மலருக்கு பார்த்தா இல்லைன்னு பதில் சொல்லவே முடியல. நான் ஏன் போய் சொல்ல போறேன், நான் உண்மையவே சொல்றேன் தனம். நான் அவரை காதலிச்சேன், மனசார காதலிச்சேன், உசுருக்கு உசுரா காதலிச்சேன். அதனாலதான் அவர்கிட்ட என்னையவே நான் இழந்தேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் என்னதான் என் மேல கோவப்படட்டும், என்னை பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்கட்டும், என்கிட்ட பெருசா காசு பண்ணலன்னு சொல்லி என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, என்னை என்ன சொன்னாலும் சரி, அவரு குணம் மட்டும்தான் சரியில்லை. மற்றபடி அவரை நான் காதலிச்சது உண்மை. அவருடைய குணத்துக்காகத்தான் நான் அவரை வேணான்னு சொல்லி விவாகரத்து வாங்கினேனே தவிர மற்றபடி அவரை நான் காதலிச்சது பொய் கிடையாது, அவர் மேலே இருக்கிற காதலும் பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போஸை பற்றின ஒரு நல்ல எண்ணம் மலருடைய மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் போஸை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் பார்த்தா இங்கே மலர் தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா தமிழ் கேட்டுறாங்க. அப்போ மலரக்கா மனசுக்குள்ள இன்னும் இந்த போஸ் இருக்கான். அப்போ இந்த எம்எல்ஏ பொண்ணு கூட நடக்கிற கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். பத்தாதுக்கு இவனுக்கு 1 கோடி ரூபா வேற மாமா கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதுவும் நடக்கக்கூடாது. இவன் கையில லட்சக்கணக்கில் கிடைச்சாலே அவ்வளவு ஆட்டம் போடுவான். இதுல 1 கோடி கிடைச்சா அவ்வளவுதான், வீட்டையே 2 ஆக்கிடுவான். இன்னும் தேவையில்லாத என்னென்ன பழக்கம் இருக்கோ அதையும் கத்துக்கிடுவான். அவனுக்கு 1 கோடி ரூபா கிடைக்க கூடாது. அவனாதான் ஒத்த ரூபானாலும் உழைச்சு சம்பாதிக்கணும். ஓசியில் அவனுக்கு 1 கோடி கிடைக்கவே கூடாது. இந்த எம்எல்ஏ பொண்ணு கூட இந்த போஸுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது. அதுக்கு தமிழ் நீதான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. இந்த போஸை எப்படியாவது மலரக்கா கூட சேர்த்து வைக்கணும். இந்த போஸ் திருந்திட்டானா மலரக்கா கண்டிப்பா போஸை மனசார ஏத்துக்கிடுவாங்க. இந்த போஸும் மலரக்காவை ஏத்துக்கிடுவான். அப்ப இந்த போஸு திருந்தணும், இந்த கல்யாணம் அதுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சுட்டு, சரி இந்த எம்எல்ஏ பொண்ணை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். அந்த போஸு நல்லவன் கிடையாது, அவன் இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம உண்மையை சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி அந்த போஸை பற்றி ஏதாவது ஒரு லெட்ரு மாதிரி எழுதுவோம். அந்த லெட்ரு அந்த எம்எல்ஏ பொண்ணு கைக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சு போஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்தா லெட்டரில் எழுதுறாங்க. இந்த மாதிரி ராஜாங்கத்தை கொல்ல பார்த்தது ராஜாங்கத்தோடைய தம்பி மகன் போஸு தான். அவன் அவ்வளவு நல்லவனே கிடையாது. அவன் வீட்டில் வேலை பார்க்குற மலருன்ற பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பொண்ணை கெடுத்து வேற ஒருத்திய கல்யாணம் பண்ண போய் கடைசியில் வீட்டோடைய கட்டாயத்தினால தான் அந்த மலருன்ற பொண்ணை இந்த போஸு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, நிறைய பொய் சொல்லுவான். அவன் ஒரு திருட்டு பையன், அயோக்கிய, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸை பற்றின எல்லா உண்மையான நிலவரத்தையும் பார்த்தா தமிழ் ஒரு லெட்ரு மாதிரி எழுதுறாங்க. இந்த லெட்டரை எப்படியாவது அந்த எம்எல்ஏ பொண்ணு கைக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில, சரி நம்ம போய் நம்ம சக்தி கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனில் வேலை பார்க்குற சக்திகிட்ட போகிறாங்க. சக்தி எனக்கு இந்த லெட்டரை நான் சொல்கிற ஆளுகிட்ட மட்டும் கொடுக்கணும், எப்படியாவது கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் எது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி சக்தி கேட்கவும், ஆமாம் சக்தி ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த அட்ரஸில் காவியான்னு ஒரு பொண்ணு இருக்கும். காவியான்ற பொண்ணுக்கிட்ட நீ கொரியர் மேன் மாதிரி கெட்டப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு நீ போய் இந்த கொரியரை மட்டும் இந்த லெட்டரை கொரியர்காரவங்கள மாதிரி போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பார்த்தா சொல்லிடுறாரு. இங்கே வீட்டு அட்ரஸ்க்கு பார்த்தா இங்கே சக்தி வந்துடுறாரு. தமிழ் இந்த அட்ரஸ் தானே கொடுத்துச்சு, சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேட்டு போட்ட வீடு இருக்குது. அங்கே வெளியில் பார்த்தா வாட்ச்மேன் நிற்கிறாரு. என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கேட்கவும், இல்லை சார் காவியான்றவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும், அப்படியா மேடம்க்கு வந்திருக்கா, உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேனும் பார்த்தா உள்ளே வர்றாரு. மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி பார்த்தா கையில் லெட்டரை வச்சுட்டு நிற்கிறாரு. இங்கே வெளியில் பார்த்தா காவியா வராங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், மேடம் காவியான்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொரியர் மேன் மாதிரி வந்திருக்க சக்தி கேட்கவும், நான் தான் காவியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இந்தாங்க மேடம் உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தா லெட்டரை கொடுக்குறாரு. இங்கே காவியாவும் பார்த்தா சைனை போட்டுட்டு லெட்டரை வாங்கிட்டு போகிறாங்க. என்ன லெட்ரு, எங்கேயிருந்து வந்திருக்குன்னே தெரியல, அட்ரஸ் ஒன்றுமே காணோம். ஆனால் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கு, ஃப்ரம் அட்ரஸே இல்லை, டூ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பிரித்து படித்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா போஸோடைய அத்தனை அட்டூழியமான நிலமரமும் எழுதியிருக்கு. போஸ் அயோக்கிய பையன், நல்லவன் கிடையாது, திருட்டு பையன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு காவியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன போஸை பற்றி எழுதியிருக்கு, நமக்கு போஸு கூட நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆக போகுது,
இதை தெரிஞ்சுக்கிட்ட யாரும் தப்பு தப்பா எழுதி போஸு கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பண்றாங்களா, இல்ல போஸ் உண்மையிலேயே இப்படிப்பட்டவன் தானா என்னன்னு தெரியலையே. போஸ் ஒருவேளை இதுல எழுதியிருக்கிற மாதிரி எல்லாமே உண்மையா இருந்துச்சுன்னா இப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? வாழ்க்கை தான் ஏதோ தருதல மாதிரி அமைஞ்சிருச்சு, 2வது வாழ்க்கை தான் நல்லபடி அமையுன்னு பார்த்தா 2வது வாழ்க்கையிலயும் போஸ் என்ன இப்படிப்பட்டவனா இருக்கான், இதுல இருக்கிற விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காவியாக்கு ரொம்ப குழப்பமாகுது. இதை போஸு கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சாலும் உண்மை வராது, இதை உண்மையா இல்லையான்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவியா நினைக்கிறாங்க. சரி, அப்ப போஸோடைய முதல் மனைவி கிட்ட கேட்டா போஸ பத்தின எல்லா விவரமும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா மலரு கிட்ட போஸை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க.